அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு டிஃபரெண்டா கேள்வி கேட்டிருக்கோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஈகோ அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஒண்ணு என்னன்னா, உறவுகளுக்குள்ள அது கணவன் மனைவி ஆகட்டும், நண்பர்களாகட்டும், ஏதோ ஒரு உறவினர்களாகட்டும். பொதுவா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருப்போம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நல்லா ஒட்டிட்டு இருக்கும்போதே, திடீர்னு ஒரு டிஸ்லைக் வரும்போது, டோட்டலா மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி கோவிச்சுக்கிட்டு வெளிய போவாங்க. வெளியில போயிட்டு மிஞ்சி போனா 1 வாரம் அல்லது அதிகபட்சம் 1 மாசம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா மீண்டும் உள்ள போறதுக்குன்னு அவங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல இவங்க கூப்பிடலைன்னா கூட இவங்களாவே என்னமோ பெரிய தியாகம் பண்ற மாரி நெனச்சுக்கிட்டு வந்து சேர்ந்துருவாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள்ல கோவிச்சுட்டு போவாங்க. மறுபடியும் வருவாங்க. இப்படின்னு வந்து வாழ்றது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க பயங்கரமா ஒட்டி தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன மனக்கசப்பு வந்துட்டா போதும். பெரிய மனக்கசப்புலாம் வேணாம். சின்ன மனக்கசப்பு. அவ்வளவுதான். உறவும் வேணாம், ஒட்டும் வேணாம்னு சொல்லிட்டு பிரிஞ்சாங்க அப்படின்னா, இங்க 1000 பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். இவங்க கடைசில வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு இவங்க போய் கால்ல விழலாம். என்ன ஆனாலும் சரி. நான் வந்து வரவே மாட்டேன்னு அந்த ஈகோ வந்து வேற லெவல்ல இன்கிரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர, கீழ இறங்கி வரமாட்டாங்க. இந்த 2 கேட்டகரில இந்த 2மே வொர்ஸ்ட்டா இருந்தாலும், இந்த 2ல எது வொர்ஸ்ட் அப்படிங்கிற மாரி ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ண அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆன்மீக சத்சங்கம். அப்ப அதன் அடிப்படையில நான் இந்த எந்த கேட்டகரில வர்றேன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் வேணும். அது எவ்வளவு வொர்ஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்க வேணும். அதுல இருந்து எப்படி மாறணும் அப்படின்றதும் புரிஞ்சுக்க வேணும் அப்படின்றதுனால இந்த கேள்விய கேட்டேன். சரி ஓகே. இப்போ நீங்க மாத்தி மாத்தி ஆன்சர்ஸ சொல்லிக்கிட்டே வந்தீங்க. எக்ஸ்ட்ரீம் ஈகோ அப்படிங்கிறது தானே வொர்ஸ்ட்டா இருக்க முடியும். நீங்களே சொல்லிட்டீங்க. அவன் இறங்கவே மாட்டான். அவன் கால்ல விழுந்தாலும் இறங்க மாட்டான். இப்படி என்னங்க ஈகோ? 100 பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சுட்டு தானே இருந்தான். ஒரு சின்ன டிராபேக் ஏத்துக்க மாட்டானா? அப்படி என்ன அவனுக்கு? விட்டு கொடுக்கிறது தாங்க அன்பு. அப்படி இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. வொர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னா, பெர்மனன்ட்டா விலகி இருப்பேன்னு சொல்றது. அதனால அதுதான் ஒரு மந்தாதிகாரத்துல வரும். மத்தியமத்துல கூட வராது. வொர்ஸ்ட்லயே வொர்ஸ்ட்லா வந்துரும். இவன் பாவம் ஈகோ வந்துருது. வெளிய வர்றான். கொஞ்ச நாள் கழிச்சு, ஐயய்யோ! நம்ம தப்பு பண்றோமோன்னு ஒரு ரீதிங்கிங்லாம் பண்றான்ல. அது அடிக்ஷனாவே இருக்கட்டும். ஆனாலும் இறங்குறோமில்லப்பா கொஞ்சம். இறங்குறோம்ல. இப்ப ஈகோ குறையுதுல்ல. அப்ப போயிட்டு வர்றோம். அப்படி பார்க்கும்போது, இது கொஞ்சம் பரவாயில்லன்னு ஏத்துக்கலாமா? என்ற ஒரு சந்தேகம் வந்தது. சோ இதுதான் நீங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே வந்தீங்க. சரி கரெக்ட் தான். இது ஈகோ கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது கொஞ்சம் ஈகோ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி, இத ஏத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா, இல்ல. ஏன்? ஏன் அப்படின்னா, எவன் ஒருத்தன் அதிகமா சஃபர் ஆறானோ, அவன் தான் வேகமா ஞானத்துக்கு வருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அடிக்கடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அத வச்சு பார்க்கும்போது, இங்க அந்த சஃபரிங்க நெனச்சு மீண்டும் அந்த சஃபரிங் வரக்கூடாதுன்னு ட்ரை பண்ணாம, அந்த சுகத்த நெனச்சு தான் நீ உள்ள போற. சோ இதுக்கு சொல்யூஷனே நீ எடுக்காம உள்ள போயிட்ட. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் எடுத்துட்டு தானங்க நீ வந்து அடுத்த ஸ்டெப் வைக்கணும். பிரச்சனைக்கான சொல்யூஷன் காணாமலே உள்ள போறியே! நீ எங்க உருப்பட? சீதை எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம். ராமன் ஒரு முறை ஒரு விஷயத்துக்காக வெளிய அனுப்பும்போது, அவன் கால்லயே விழுறான் ராமன் வந்து. ஆனா கடைசி வரைக்கும் சீதை வந்து வேணாம்ப்பா. இன்னொரு முறை இன்னொரு வண்ணான் சொன்னான் என்று நீ மறுபடியும் அனுப்ப மாட்டாய் என்று என்ன நிச்சயம்? தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சீதா வந்து ஹைலி ஈகோயிஸ்டிக்ன்னு நான் சொல்ல வரேன்னு நீங்க நெனச்சிராதீங்க. அவ எதிர்பார்த்தது என்னன்னா, ஐ நீட் அ சொல்யூஷன். இப்ப நீ வண்ணான் சொன்னான்னு அனுப்பிச்சுட்ட. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. வண்ணா சொன்னது உனக்கு பிரச்சனையா இருக்கு. மன்னன் களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு. இப்பயும் மன்னனா தானே இருக்க. இப்பயும் இன்னொரு வண்ணான்னு சொல்லுவான்ல. அப்ப தேர் இஸ் நோ சொல்யூஷன் அட் ஆல். சோ தேர்ஃபோர் வித்தவுட் ஃபைண்டிங் அ சொல்யூஷன் ஃபார் தட், ஹவ் குட் ஐ கம்ன்னு சொன்னான். சரியா? சோ அவ ஈகோல விலகி இருந்தா அப்படிங்கிறத விட, சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம உள்ள போறதுக்கு தயாரா இருந்தா. அதனால அது அன்பு நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வெளிய வந்த. வெளிய வந்ததுக்கு என்ன காரணம்? உன் ஈகோ. ஏன் ஈகோன்னா, அந்த ஈகோவ அழிச்சுட்டு நீ உள்ள போறியா? ஏன் அடிக்ஷன் அப்டின்னா, அந்த அடிக்ஷன அழிச்சுட்டு நீ உள்ள போறியா? அப்போ என்ன ப்ராப்ளம்? அந்த ப்ராப்ளம ஐடென்டிஃபை பண்ணி, இனிமே அது வராதுன்ற நம்பிக்கையில உள்ள போறியா? இல்லியே! உனக்கு ஏதோ சில பெனிஃபிட்ஸ் மிஸ் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு நீ உள்ள போற. இது எங்க உருப்படும்? அப்டிங்கிற மாரி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. சரி இது மட்டுமா வொர்ஸ்ட்? அதுவும் தானே! அவன் நீ கோவிச்சுக்கிட்டு வெளிய போயிட்ட. ஃபுல் ஈகோல வெளிய இருக்கும்போது, இப்போ ஒட்டுமொத்தமான இந்த லவ் அப்டிங்கிற இந்த பெனிஃபிட்ஸ நீ வேண்டான்னு தூக்கி எறியுற. தூக்கி எறியறதுனால பயங்கரமா சஃபரும் ஆகுற. ஆனா, அந்த சஃபரிங்க இல்லாம பண்ணிக்கிற உன் ஈகோவ வச்சுக்கிட்டு.
இப்ப என்ன ஆகுதுன்னா ஈகோ ரைஸ் ஆகிட்டே போகுது. கண்ணன் என்ன சொல்றான்? ஈகோ அதிகரிச்சா புத்தி வேலை செய்யாதுங்கிறான். நினைவு தடுமாற்றம் ஏற்படும்ங்கிறான். ஆத்மா அப்படிங்கிறது நாசமா போகும் அப்படிங்கிறான். அப்போ டோட்டலாவே வந்து உன் ஈகோ டெவலப் பண்ணிட்டே போறதுனால கண்டிப்பா நீயும் ஒஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. சரியா? இப்ப என்னய்யா 2ல எது ஒஸ்ட்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி இந்த இது கம்ஷன் கேட்டகரியில வர்றான். ஈகோ ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது இவனுக்கு இன்னல்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் மிக அதிகமாக வந்து ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத வேதனையாக வரும்போது அப்ப சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஆகணும். அப்ப ஆத்மா ஒண்ணுதான் சொல்யூஷன் சொல்லிட்டு அவன் ஆத்மஸ்வரூபத்துக்கு போயிடுறான். சரியா? இங்க என்ன ஆகுதுன்னா அடி வந்து உரைக்கிற மாதிரி விழல, மறுபடியும் உள்ள போய் சுகம் படுறது, மறுபடியும் அடி விழுது, மறுபடியும் வர்ற அந்த ஈகோவை கூட்டிக்கிட்டே போனேன்னா அடி சும்மா வேற லெவல்ல விழும். நீ வேற கீழே இறங்கிடுற இல்ல, அப்ப அடி கம்மியா தானே விழும். அப்ப அடி கம்மியா விழுறதுனால உரைக்க மாட்டேங்குது. ஆக இது லேட் ஆகுது. அப்போ ஃபாஸ்ட் எது லேட் ஆகும் எதுன்னு பாத்தீங்கன்னா ஈகோ கூட்டிக்கிட்டே போறவன் கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். கடைசியில கஷ்டப்படுவான். கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டான். கடைசியில ஒரு அடி வேற லெவல்ல வரும்போது கஷ்டப்படுவான் என்பதாக இருக்கிறது. இவனுக்கு லேட் ஆகும் என்பதாக இருக்கிறது. சரி, இது வந்து எது ஒஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒஸ்டா தான் தெரியுது. ஈகோ அதிகமா இருக்கிறது தான் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அதுவும் அவன் ஞானத்திற்கு மிக வேகமாக செல்லுவதற்கு வழிவகை செய்கின்றது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. சரியா? அப்போ தமஸ் ரஜஸ் அப்படிங்கிற பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த சொரணையே இல்லாம மீண்டும் மீண்டும் போயிட்டு வர்றது தமஸ் கேட்டகரியில தான் வரும். அது வேற லெவல் ரஜஸ் கேட்டகரியில வருது. சோ அதனாலேயும் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஒரு படி மேலோ என்றும் சொல்ல தோன்றுகிறது. சரியா? சரி, இப்போ ஃபைனலா கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன்னா இந்த 2 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரின்றதை அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கம்ஷன் மாதிரி உச்சக்கட்ட அடிபடுற வரைக்கும் தயவு செய்து வெயிட் பண்ண வேண்டாம். இந்த கேட்டகரி தான் ஒஸ்ட் கேட்டகரி அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களால முடியும். யூ காட் அ வெரி பிக் ஈகோ. அந்த ஈகோவை திசை திருப்பி நான் ஞானி ஆவதற்கு முயற்சித்தீர்கள் என்றால் நீங்க ரொம்ப சுலபமா ஞானியாக முடியும். ஈகோவை வளர்க்கறதுக்கு ஈகோவை காட்டுறதை விட ஈகோவை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு நீங்க ஈகோவை காட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈகோவை ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஓரளவு சகாயம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இல்லைன்னா வேற லெவல் அடிபட்டு திருந்தித்தான் ஆக வேண்டும். அடிபடக்கூடாது என்று நினைத்தால் ஈகோவை வந்து ரொம்ப நாளா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க வச்சு முடியாதுங்க. ஒரு நாள் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், ஒரு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பல தோல்விகளை ஈகோவை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஆனா கண்டினியூஸ் தோல்விகள் வரும்போது ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகாம அந்த இடத்துல வேற லெவல் அடி வாங்கி திருந்தணுமா அல்லது முன்னாடி திருந்தணுமா என்று யோசித்து முதல்லயே திருந்த வேண்டும் அந்த கேட்டகரி. அல்லது எனக்கு கொஞ்சம் சொரணக்கட்ட ஜென்மம் மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற கேசஸ் இருக்குல்ல, அந்த கேசஸ் கொஞ்சம் தன்னை தமஸ் என்று உணர வேண்டும். இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை எனக்கு வேண்டுமான்னு அப்படின்னு யோசிக்கணும். ஒரு அடிமை வாழ்க்கை வேண்டுமா என்று யோசிக்க வேண்டும். தன்னுடைய அகங்காரத்தை உடைத்து நிரந்தர தீர்வுக்கு வழி காண வேண்டும். போகணுமா வெளியே இருக்கணுமா அப்படிங்கிறதுல இங்க டிஸ்கஷன். நிரந்தர தீர்வு எடுத்துக்கொண்டு நீ கண்டிப்பா போகலாம், தப்பில்லை. வெளியில இருந்தாதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும்னா வெளியில ஆனா சந்தோஷமா இருக்க முடியுமான்னு பாரு, ஈகோ இல்லாம. அல்டிமேட்லி ஈகோ உடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த குளிர்காய்வதை விட்டுவிட்டு சிற்றின்பத்தின் மோகத்தை விட்டுவிட்டு துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் நிரந்தர தீர்வை பற்றி அவர்கள் யோசிக்க வேண்டும். அவர்களை கவலைப்பட்டு அவர்கள் மாறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் நான் சொல்ல நினைச்சது. சோ நீங்க எந்த கேட்டகரின்றதை டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த 2மே ஒஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர்.